ஹாய்ங்க. இன்னைக்கு நம்ம காரப்பொடி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் நம்ம பூண்டு ஃப்ளேவரில் முட்டை சேர்த்து தாங்க செஞ்சுருக்கோம். நார்மலாக பொடி சாப்பிட்றத விட இந்த மாதிரி காரப்பொடியில் முட்டை பூண்டு ஃப்ளேவரில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி செய்கிறது ரொம்பவே ஈஸிங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீட்டு வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, 3 முட்டை வேக வச்சு எடுத்துக்கோங்க. கூடவே 6 வரமிளகாய், கொஞ்சமாக எள்ளு, 2 டேபிள் ஸ்பூன் வறுகடலை, 2 டேபிள் ஸ்பூன் நிலக்கடலை எடுத்துக்கோங்க. 5 பல் பூண்டு, 1 டேபிள் ஸ்பூன் தனியா, 3/4 டேபிள் ஸ்பூன் சீரகம் எடுத்துக்கோங்க. இப்போ பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. அதில் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்சுருக்க முட்டையை இதில் சேர்த்துக்கலாங்க. இது நல்லா ஒரு டைம் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஃப்ரை ஆனால் மட்டும் போதும், ரொம்ப ஃப்ரை பண்ண வேண்டியதில்லை. நல்லா முன்னாடி பின்னாடி நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா போதும். அதுக்கப்புறம் அதை எடுத்து நீங்கள் தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுருங்க. இந்த அளவுக்கு ஆனதுக்கப்புறம் இப்போ அதே பேனில் எண்ணெய் எதுவும் சேர்த்த வேண்டாங்க. அதே எண்ணெயில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கிறதுக்குள்ளே நம்ம எடுத்து வச்சுருந்த பொட்டுக்கடலை, வெள்ளைப்பூண்டு, எள்ளு, சீரகம், தனியா இதெல்லாம் சேர்த்துட்டு மிக்சியில் தண்ணி சேர்த்தாமல் இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம். இப்போ இந்த கொரப்பாக அரைச்சி தான் அப்படியே தனியாக வச்சுருங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க முட்டையை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. முட்டை சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த காரப்பொடியை ஃபஸ்ட்டு பாதி மட்டும் இந்த மாதிரி மேலெல்லாம் தூவி விட்டுருங்க. இந்தளவுக்கு தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த எண்ணெயிலையும் அந்த வெங்காயம்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிற பொடியும் நம்ம சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. காரப்பொடிக்கு தகுந்த மாதிரி உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க. இது எல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 to 3 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இன்னும் 1 நிமிஷம் இருந்ததுன்னா நீங்கள் இறக்கிடலாம். அவ்வளோதாங்க. நமக்கு அந்த முட்டையிலே காரப்பொடி நல்லா அந்த கோட் ஆகிருக்கும். இந்தளவுக்கு ஆனதுக்கப்புறம் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இவ்வளோதாங்க, நமக்கு சிம்பிளாக ஒரு முட்டை பூண்டு ஃப்ளேவரில் காரப்பொடி ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். நம்ம நான்வெஜ் சாப்பிட முடியாத டைம்லலாம் இந்த மாதிரி எக் வச்சு காரப்பொடியோடு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். அதுவும் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் தேங்காய் எண்ணெய் கூட சேர்த்துட்டு இந்த மஞ்சக்கருவோடு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.